கொஞ்சம் கிளைமேட் இருக்கனால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அது பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டாக இருக்குது. கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டன்ட்ஸ்லாம். A few moments later. கிளைமேட் காலையிலேயே செம்மையாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமு? 8:45. 8:45ங்க. 8:45 பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக சீக்கிரம் எந்திரிச்சோம். ரொம்ப இதை விட மிஸ்டாக இருந்தது. இப்போ தான் லைட் டைம் கிளியராகன்னு சொல்லி சரி வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான். செம்மையாக இருக்குங்க. ஸோ இனிமேல் தான் கிளம்பி வந்து பக்கத்தில் ஒரு பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி பிளானு. அந்த பிளேஸ் பேர மறந்துட்டேன். நம்ம போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு அங்கே ஸ்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஸ்டண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு தனியாக தான் நினைக்கிறேன். அது போய் அப்படியே ஸ்டண்ட்டெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. எல்லாம் கிளம்பிட்டோங்க ரெடி ஆகி. என்னது பேய் மாதிரி இருக்காரு அங்கங்க உள்ள. எப்பா ஆன்ல தான் இருக்கு கண்டென்ட். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஒருத்தர் குள்ளா போட்டு அது என்ன படம், ஒரு குட்டி பையன் மாதிரி இருப்பான், டிங் டாங் அந்த மாதிரி இருக்காரு ஒரு மேலே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அப்படியே கிளம்பலாங்க. எப்பப்பா செம்ம மிஸ்ட் இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே வேறு லெவல் கிளைமேட்டு. நம்ம வந்து நியூ இயரை குழுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். மணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 9:45 கிளைமேட் வந்து இப்போ இருக்குங்க. ட்ரெஸ்ஸில் ஆகிட்டுருக்கு அப்படியே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா servarayan. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ஒரு டெம்பிளும் இருக்குது, வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் போனதில் இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாருங்களேன், ஏரியா ஃபுல்லுமே மிஸ்ட்டு தான். வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பா செம மிஸ்ட்டுங்க. எனக்கு மிஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவ்வளோ எக்ஸைட் ஆகுது. எவ்வளோ டைம் நீங்கள் மிஸ்ட்டு, சில பேருக்குலாம் மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், போரே அடிக்காத. நான் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். பீச் விட ஹில்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே போவோம். என்ன பேசுறதுனே தெரிலங்க. இந்த இடம் பாருங்களேன், வேறு லெவல். அன்எக்ஸ்பெக்டட் தான் இவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல் ஹில்ஸில் இறங்குன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே பாருங்கள். அப்படியே சுற்றி நான் அப்படியே போகிறேன். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மால் வேறு வியூ பாயிண்ட்டே காட்ட முடியாது போலையேங்க. இவ்வளோ மிஸ்ட் இருந்தால் மிஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம், பட்டு வியூ பாயிண்ட் பார்க்க முடியாதுங்க. வியூ பாயிண்ட் கிட்ட தான் வந்திருக்கோம். எல்லாம் நிறைய பேர் எல்லாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பைக்கை விடுவோம். ஃபூட்டேஜ் எப்போ இருக்குன்னு தெரிலைங்க. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே பனித்துளி விழுந்துகிட்டே இருக்கு மேலே. ஸோ கொஞ்சம் ஸ்டண்ட்டெல்லாம் பார்க்கலாம். இப்போ செம மழைங்க, ஸ்கிட்டு தான் ஆகுது. இவர் தாங்க நம்ம ஸ்டண்ட் தனா ப்ரோ, KTM தனா. இல்லை கேட்காது. சின்ன ஸ்கில்ஸ்லாம் பண்ணலாம். கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஷோ வரப்போ நான் பிரதரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உங்களுக்கு மாதம் ஒரு கிராண்டான ஒரு ஷோ நான் கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. உங்களுக்கே தெரியும் கிளைமேட்டு, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரோடு வந்து நமக்கு எல்லாம் வெட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போங்க நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி.
இத்தனை பயத்தை காட்டா போகிறோமா? வேறு லெவல். ஸோ இவர் தாங்க தனா ப்ரோ, KTM தனா, சேலம். ஸோ அண்ணாவை பற்றி அவர்கிட்ட நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அவரை பற்றி கேட்கலாம் வாங்க. ஹாய், என் பேர் வந்து தனபால். KTM தானான்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டு 6 இயர்ஸாக வந்து நான் ஸ்டண்ட் ஃபீல்டில் இருக்கேன். அதனால் நான் வந்து சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது RC வரைக்கும் நிறையா காலேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ரோட்டில் பப்ளிக்லாம் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு நியூன்றனால கொஞ்சம் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கிளைமேட் இருக்கனால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அது பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டாக இருக்குது. கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டண்ட்ஸ்லாம். கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு ஷோ வரப்போ நான் ப்ரோவை இன்வைட் பண்ணி அந்த ஃபுல் இதே வந்து உங்களுக்காக ஒரு பிளாகாக கொண்டு வர சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஸ்டண்ட்டு பற்றி நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ வந்து ஐடி மென்ஷன் பண்ணுவார். நாங்கள் ஸ்டண்ட்டு சொல்லித்தரோம் சேலமில். மகுடஞ்சாவடின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே அது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பாட்டு தான். அங்கே நம்ம வந்து டீச் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ப்ரோ மூலிமா வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்கலாம் வாங்க. என்னெல்லாம் ப்ரோ மெயினாக பேசிக்காக என்னெல்லாம் நீங்கள் கேட்பீங்க? பேசிக்னால் என்ன ஒன்றும் இல்லை, ஷூஸு, ஒரு ப்ராப்பரான க்ளவுஸு, ஹெல்மெட்டு மெயினாக, நீ பேண்ட் இருந்தால் போதும். ஸ்டண்ட்டுக்கு போதும். ரைடிங்க்குனா நல்லா ப்ரொஃபஷனலாக கொண்டு போகலாம். ஸ்டண்ட்டுன்றதுனால அதிகமாக செலவு பண்ண முடியாதுல்ல. அதனால் கம்மி காஸ்ட்டில் நம்ம ரொம்ப தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும் கற்றுக்கிறதுக்கோசரம். ஓகே ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. ஸோ ப்ரோவோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வேணும்னா நம்ம பேர் சொல்லி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட்டோட ஸ்டண்ட்டு நீங்கள் வந்து நான் சூப்பராக கற்றுக்கலாம். ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நானும் வந்து பின்னாடி வாங்க ஒரு ரவுண்டு போகும்னு சொல்லி ஏறி உட்காந்தேன். வேறு லெவலில் இருந்தது. ஜாலியாக உட்காந்துட்டாரு. ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு இது பண்ண தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட்டு. சரி பின்னாடி உட்காந்தா நம்ம ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லி தான் நான் போய் வாண்டடாக கேட்டேன். நான் வந்து கொஞ்சம் லீனாக தான் ப்ரோ இருப்பேன், ஈஸியாக நம்ம ஸ்டண்ட் பண்ணலாம்னு சொல்லி பின்னாடி ஏறி உட்காந்துட்டேங்க. இல்லை இடம் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, இல்லைன்னா நம்ம நல்லா பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஷோ அப்போ ப்ரோ இன்வைட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுக்க சொல்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேங்க. ஓகே, பாய் பாய். சொன்ன மாதிரி மிஸ்ட் போவே இல்லை. நாங்கள் வந்துட்டு இவர் ஃபுல்லாக வந்து மிஸ்ட்லேயே தான் நின்றுருக்கோம். ஸோ ஸ்டண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. அவர் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக. அவரும் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். எங்கள் நேரத்தில் குரூப்புக்குள்ளே பிரியிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தேனி போகிறாங்க, ஒருத்தர் ஈரோடு. ஸோ கொஞ்சம் குரூப் அப்படியே பிரியுது. ஆரம்பிச்சிட்டிங்களா? வாடா ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லா உங்களோட தீவிர ஃபேன். பாருங்க என்ன சொல்கிறான். இப்பவே கண்ணை கட்டுது. கொடுத்து சொன்னீங்க, இருந்தாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சிறப்பாக செஞ்சீங்க தமிழ். வாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். எல்லாம் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அப்படின்னு கத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு நிறையா பேர் தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் ஸ்டண்ட்டு நம்ம தனா ப்ரோ பண்ணதை பார்த்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அவருக்கு பயங்கர ஜாலியாகிடுச்சு. ஸோ அவர் எக்ஸைட் ஆகி நிறைய பேருக்கு சும்மா ஷோ பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அவரும் பேசினதாக கேட்டிருப்பீங்க. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம ரைடில் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். வேறு லெவல் கிளைமேட்டுங்க. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ரோடு தான் பயங்கர இதாகிடுச்சு, ஸ்லிப்பரி ஆயிடுச்சு. ஹேவ் அ சேஃப் நியூ இயர் முகுந்த். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். அப்படியே கிளம்புறோங்க. எனக்கு காதெல்லாம் அடைச்சிருச்சு. எப்பா நிறுத்தி பார்ப்போம், எட்டி பார்ப்போம், நேராக விட்டுறணும். கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குது. இங்கே அப்படியே மிஸ்ட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். 4 பைக்கும் அப்படியே யூனிஃபார்ம் மாதிரி ஆரஞ்சு கலரில். எல்லோரும் பிபிஜி ஜாக்கு தான். ஜாலியாக போயிட்டுருக்கோம். யூனிஃபார்ம் மாதிரி இருக்குங்க அழகா. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அம்மா ஹாப்பி நியூ இயர் தான். ஹாப்பி நியூ இயர். ஓகே 2 எடுத்துக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயருங்க. குட்டி பசங்க சிக்கவே இல்லைங்க. ஃபேமிலி கப்புள்ஸ் தான் இருக்காங்க. வர்றப்போ இங்கே தான் அதான் வர்றப்போ இங்கே நம்ம சிக்கணும்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
டிராஃபிக்லேயும் ஃபன் பண்ணுறோம் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். தாங்க, தேங்க்ஸ். மணி உட்காரு மணி, சீட் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. செம டிராஃபிக்குங்க. எல்லாம் காருக்குள்ளே உட்காந்துருக்கவங்களாம் நம்ம எல்லாரையும் குறுன்னு பார்க்குறாங்க. யாரா இவனுங்க இந்த மாதிரி கலரில் ஏதோ ரெயின் லேயர்லாம் போட்டிருக்கானுங்கிற மாதிரி. ஏன்னா அது உங்களுக்கு தெரியுது, அடிக்கிற கலருங்க. இது பளிச்சுன்னு அடிக்கும். கோப்ரோவில் கலர் கரெக்ஷன் ஆயிரும், நேர்லேயே வந்து பயங்கரமாக அடிக்கும். குசுமை பார்த்தீங்களா நம்ம ஆளுக்கு? ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். Happy New Year bro. Thanks. Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டோம். ஸோ ஹோட்டலில் எல்லாரையும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணி கத்த வச்சாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மணினாவும் சதாம் வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே அவங்க வந்துட்டு மணி ப்ரோ ஓகே பாய் பாய் சொல்லிடுங்க. Happy New Year once again. சதாம் வரவங்க கிளம்புறாரு. ஸோ இவங்கெல்லாம் வழி மாறிடுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் போகணும். நீங்கள் ஒரு தேனி போகிறாரு, ஒரு கரூர் போகிறாரு, திண்டுக்கல் போகிறாரு. ஏதாவது ஒரு பக்கம் போக மதுரை போகிறாங்க. போது நிப்பாட்டு, ஒரு டிஜிபிளிங்க போங்க, அது போதும். சரிங்க, ஆமாம் போனால் மட்டும் போதும். சரிங்க, நானும் போகிறேங்க. போங்க சரிங்க. நம்ம அப்படியே வந்து மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ப்ரோ வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக வேறு ரைட்லேருந்து அப்படியே இங்கே வந்துட்டார். ஸோ வெயிட் பண்ணுற வாடா அப்படின்னு சொன்னார். வாயில் மிட்டாய் இருக்காதாங்க வளருது. ஸோ அவரை போய் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். மனுஷன் இங்கே இருக்காரு பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர். என்ன எகத்தாளம். எவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க இருங்க, பேசிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க. மழை வருதுங்களாங்க. அடாடாடாடா, புயலே அடித்தாலும் vlog கண்டினியூ ஆகும். ஒன்றும் இல்லை காய்ஸ், மழையில் மாட்டிட்டோம். இப்போ தான் கியர் அப்பெல்லாம் பண்ணோம், ரெயினில் எல்லாம் மாட்டணும். அப்படியே போகலாம், அப்படியே கிளம்புவோம். எப்போ ரோடு ஃபுல்லாக தண்ணி, செம மழைங்க. ஸோ கோயம்புத்தூர் மலைக்கு மழை தான். அப்படியே போயிட்டுருக்கோம். மழை துளிக்கிற சவுண்ட்லாம் கேட்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ரோடே தெரில. எப்போ இங்கே பாருங்க, குளமாக இன்றைக்கி தண்ணி. என்னங்க ஹைவே இங்கே பாருங்க, தெரியுதா? காலை வந்து நம்ம இப்போ மேலே தூக்கிடணும். இப்படி ஜாலியாக போகணும். இங்கே பாருங்க தண்ணி எப்படி அடிக்கிறாங்க நம்ம மேலே. எப்பா பாருங்கள், இப்படிலாம் பைக்கில் வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். காரில் வந்து போகிறப்போ ஜாலியாக இருக்கும்லப்பா. இந்த மலையை பாட்டை போட்டு காருக்குள்ளே அப்படியே போவோம்ல, அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே வெளியே இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. மழை இங்கே நின்றுச்சு. கார ஒரு வாரி அடித்தான் பாருங்க. அப்படியே ஃபுல் பிளாங்க் என் வைசர்லாம். அப்படியே நான் ஸ்லோ பண்ணிட்டேன், அவரும் ஸ்லோ பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எப்பா என்ன சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி செம்ம அடி. தண்ணி ரொம்ப ஆழம் போல் புஷ்ஷுன்னு தூக்கி அடிச்சிருச்சு தண்ணி. அப்படியே மேலே ஃப்ரீ வாட்டர் வாஷ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க சேத்துல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரோட்டை தண்ணி சிந்திட்டு போயிட்டுருக்குது. என் க்ளவ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி சொட்டுதுன்னு. சூரியன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது, மேகத்துக்குள்ளே. அந்த ரேஸ் அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுதான் கேமரா ஆன் பண்ணேன். அங்கே பார்த்தீங்களா? ஸோ கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நியூ இயர் போச்சு. எப்படி நியூ இயர் போச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் போச்சு. ஒரு
ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு நைட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ அப்படியே கார்த்திக் ப்ரோவை கிளம்புறாரு, நான் அப்படியே கிளம்பிடுவோம். See you until next ride. ஓகே ஓகே ப்ரோ, சூன் ஏதாவது பெரிய ரைடாக போயிடுவோம். கண்டிப்பாக இப்போ தான் முடித்தோம். நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக போகலாம். ஜாயின் பண்ணுங்கள் பைக்கர்ஸ், everyone do support us. ஆமாம், கண்டிப்பாக சரிங்க. நான் இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.